நாங்கள் வளமையாக வேலைவாய்ப்பு அறிவித்தலை தந்து கொண்டிருக்கிற வேலையில் வந்து இப்போ ஓப்பன் எக்ஸாம், அதாவது திறந்த போட்டி பரீட்சை நடாத்த காத்திருக்கின்றார்கள் நீதிமன்ற எழுதினோர், அதாவது கோர்ட் கிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கான தகுதியை பொறுத்த வரையில் வந்து ஏலெவலில் வந்து 3S எடுத்திருந்தாலே நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். இன்னும் பல தகுதிகள் கேட்குறாங்க, ஓலெவல் ரிசல்ட் கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து அந்த முழு டீட்டெயில் வந்து நாங்கள் கெசட்டில் அனுப்பி வைப்போம். என்னோடய வாட்ஸ்அப் சேனல் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் கமெண்டில் கொடுத்துருக்கிறோம் சேனலை வந்து, அல்லது வந்து மேலே லிங்கில் கொடுத்துருப்போம். அந்த சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மேலதிகமான தகவல்களை கேட்டுக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, யூடியூப் சேனல்லையும் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்டில் ஃபுல் டீட்டெயிலையும் கொடுத்துருப்போம். நீங்க பெற்றுக்கொள்ளலாம். மேலதிக தகவல்கள் நாங்க பார்க்கலாம். ஓபன், அதாவது திறந்த பரீட்சைக்கு விண்ணப்பிக்கிறது எப்படிங்கிறத நாங்க பார்க்கலாம். வர்த்தமானி அறிவித்தலானது நீதி சேவை ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்ட நீதிமன்ற எழுதுவினைஞர் தர 3 பதவிக்கான திறந்த போட்டி பரீட்சை. பதவியின் விவரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், பதவியின் பெயர் நீதிமன்ற எழுதுவினைஞர் தர 3. விண்ணப்ப முடிவு திகதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2026 ஜூன் 5ஆம் திகதி. நீங்க வந்து இந்த விண்ணப்பத்தை வந்து பதிவு தபாலின் மூலமாக அனுப்பப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சம்பளத்தை அளவு திட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 82,800 ரூபாய். இது அரச ஓய்வூதிய திட்டத்திற்கு உட்படுத்தப்பட்ட பதவியாகும், அதாவது பென்ஷன் பதவி என்று சொல்லப்படுகிறது. வயதெல்லை பொறுத்தவரையில் 18 தொடக்கம் 32 வயதிற்கு உட்பட்டவர்கள் இதற்காக விண்ணப்பித்துக் கொள்ளலாம். கல்வி தகுதிகள் கேட்டிருக்கின்றார்கள் பாருங்கள். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் ஒரே அமர்வில் தமிழ் மொழி மற்றும் கணிதம் ஆங்கில பாடங்களில் திறமை சித்திகளுடன் கிரெடிட் பாசஸ் குறைந்தது 4 திறமை சித்திகளையும் ஆங்கில மொழி கட்டாயமாக இருக்க வேண்டும். எடுத்திருந்தாலும் பரவாயில்லை. உட்பட மொத்தம் 6 பாடங்களில் சித்தியையும் பெற்றுத்தல் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அல்லது வந்து கல்வி பொதுத்தராதர உயர்தரம் ஒரே அமர்வில் 3 பாடங்களை சித்தி பொதுச்சேவை தவிர்ந்த மற்றும் ஆங்கிலம் தவிர்ந்த 3 பாடங்களில் சித்தி பெற்றுத்தல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3S எடுத்திருந்தாலும் நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். பரீட்சை முறைமையை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வினாத்தாள்கள் தரப்படும். தமிழ் அல்லது சிங்களத்தில் நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். மொழித்திறன் 100 புள்ளிகள், கருத்து வெளிப்பாடு கட்டுரை மற்றும் கடிதம் மற்றும் நுண்ணறிவு 100 புள்ளிகள், கணித அறிவு மற்றும் தர்க்க ரீதியான சிந்தனை. சித்தியடைய ஒவ்வொரு பாடத்திலும் 40% புள்ளிகள் அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. விண்ணப்ப கட்டணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 400 ரூபாய் விண்ணப்ப கட்டணம். நீங்கள் விண்ணப்ப கட்டணத்தில் செலுத்த வேண்டிய அந்த பேங்க் அக்கௌண்ட் இலக்கம் இருக்கிறது, சரியான முறையில் செக் பண்ணிட்டு நீங்க அனுப்பிக்கொள்ளுங்கள். இது எந்த வங்கிக்கான அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லி நீங்க பேங்க்ல கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. மக்கள் வங்கி, பீப்பிள்ஸ் பேங்க், புறக்கோட்டை, வில்லேஜ் ஸ்ட்ரீட் கிளையினூடாக கணக்கு இலக்கம் 297 100 199 0250 39 ஸ்கிரீன்ல போட்டிருக்கிறேன். வங்கி பற்றுச்சீட்டை ரிசிப்ட் விண்ணப்ப வடிவத்தில் ஒட்ட வேண்டும். அதாவது இதற்காக தரப்படுகின்ற பற்றுச்சீட்டு இருக்குதான், அதை வந்து விண்ணப்ப வடிவத்தின் பின்புறத்தில் நீங்கள் ஒட்டி போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக பதிவு தபால் அனுப்ப வேண்டும். விண்ணப்பிக்கும் முறையை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அப்ளிகேஷனை வந்து A4 தாளில் மாதிரி படிவத்தின்படி தயாரித்து கோர்ட் கிளாக் கிரேட் 3 ஓபன் காம்படிட்டிவ் எக்ஸாம் 2026 என உரையின் மேல் குறிப்பிட்டு கீழ்கண்ட முகவரிக்கு பதிவு தபாலில் அனுப்பவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முகவரி செயலாளர் நீதி சேவை ஆணைக்குழு, செயலகம், கொழும்பு 12. மேலதிகமான தகவல்கள், மேலதிகமான விடயங்கள், இந்த போட்டி பரீட்சை சம்பந்தமான தகவல்கள் தேவைன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து வாட்ஸ்அப் சேனல் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ கீழே அல்லது மேல் டைட்டிலில் போட்டிருப்பேன் வாட்ஸ்அப் சேனல் வந்து, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க என்றதையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே மற்றொரு வேலை வாய்ப்பு இன்னும் நிறைய விடயங்களோடு சந்திப்போம். நன்றி.